ஹலோ மக்களே, காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா கீரை புளி போட்டு கடையலான்ட்டு அரைக்கீரை இருக்குது, அது எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மூக்குத்தி அவரை வந்து முளைச்சிருக்குது. நான் விதை கூட போடலை, அது தானாக முளைச்சி ஏறுறாங்க பாருங்கள் கொடி. இது நல்லா நம்ம கவர் இன்னும் கட்டி அதை ஏற்றி விட்டோம்னாக்கா நம்மளுக்கு மூக்குத்தி அவரை கிடைக்கும். இது வந்து தூதுவலை கட் பண்ணி விட்டேன் இல்லைங்களா, அது பாருங்கள் எப்படி துளுக்குது. இதுமாரி மண்ணில் கட் பண்ணி விட்டாக்கா சீக்கிரம் துளுத்து வரும். தூதுவலை முடக்கத்தெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா துளுக்கும். இதுமாரி அங்கங்கே இருக்கிற கீரைலாம் கூட பறிச்சிக்கலாம். நல்லா மணத்தக்காளி கீரை. இப்போ தக்காளி இருக்குது, தக்காளி ஆற்றுக்கலாம். பாருங்கள் நிறைய தக்காளி இருக்குது. 2 நாளைக்கு ஒரு தட்டி பறிக்கணுங்க, கொஞ்சம் எல்லாம் பாய்த்து கீழே விழுந்துடும். கொஞ்சம் எவ்வளோ பர்சன்ட் இந்த அணில் கொத்தி சாப்பிட்டு போய். பாருங்கள் 3 கிலோ தக்காளிக்கு இருக்கும், பறிச்சாச்சு. கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம் கீரைக்கு போட்டு கடையத்துக்கு. இது பாருங்கள் மறுபடியும் பூ எடுத்து எப்படி கொத்து கொத்தாக காய வைக்கிது பாருங்கள். இந்தமாரி நம்ம பறிச்சுட்டு மண்புழு உரம் போட்டோம்னாக்கா இந்தமாரிலாம் மொட்டு வச்சு நிறைய பூ பூக்குறாங்க பாருங்கள். பாருங்கள் எப்படி பூ பூக்குது. இப்போ அதெல்லாம் காயாக மாறும். நீங்களும் செடி இருந்தால் இப்போ எந்த செடி இருந்தாலும் காய் பறிச்சுட்டு மண்புழு உரம் போட்டு விடுங்க. நம்ம கிச்சன் வேஸ்ட்டு தான் மக்க வச்சு போட்டு விடுங்க, நல்லா வருது. கொஞ்சம் பச்சை மிளகா பறிக்காமல் நின்று போனதெல்லாம் எப்படி பயிற்று பறிச்சுப்பார். இது போதும் கீரைக்கு. இன்றைக்கி என்ன அறுவடை எடுத்துக்கிறேன்னா கீரை புளி போட்டு கடையிலான்னு பச்சை வச்சுருக்கேன். அந்த கீரைக்கு கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்துக்கணும். 3 கிலோ தக்காளி இருந்தது, அதுவும் பறிச்சிக்கணும். இந்தமாரி நீங்களும் மாடியில் தோட்டம் வச்சு நல்லா அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான காய்கறி தக்காளி கீரை எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.